அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 13, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை அதுவும் எண்ணும் அவர் மென்மேலும் உயர்வோம் என விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயல்களை செய்யாமல் விட வேண்டும்னு வினை தூய்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக செப்டம்பர் 17 ஹைதராபாத் விடுதலை தினம் மத்திய அரசு அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதி ஹைதராபாத் விடுதலை தினமாக கொண்டாடப்படும் என்று மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அப்போதைய ஹைதராபாத் பகுதிக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சியால் ஆபரேஷன் போலோ என்று பெயரிலான காவல்துறையினரின் நடவடிக்கை மூலம் 13 மாதங்களுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஹைதராபாத் மாநிலத்துக்கு நிஜாம் ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைத்தது. இதை நினைவு கூறும் விதமாக செப்டம்பர் 17ஆம் தேதி ஹைதராபாத் விடுதலை தினமாக அறிவிக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடம் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் ஹைதராபாத் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் நினைவு கூறும் வகையிலும் இளைஞர் மனத்தில் தேசப்பற்றை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதி ஹைதராபாத் விடுதலை தினமாக கொண்டாட மத்திய அரசு தீர்மானித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 7ஆம் தலைமுறை மொரிஷியஸ் வாழ் இந்திய வம்சாவளியினருக்கு OCI அங்கீகாரம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. மொரிஷியஸ் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த OCI அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஜிடிபியில் $3180 கோடி பங்களிப்பு வழங்கிய எண்ம பொது கட்டமைப்பு துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆதார் UPI ஃபாஸ்டாக் ஆகியவற்றை உள்ளடக்கிய எண்ம பொது கட்டமைப்பு துறை கடந்த 2022ஆம் ஆண்டு சுமார் $3180 கோடி பங்களிப்பு வழங்கியுள்ளதாக இந்திய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்கள் தேசிய சங்கம் நாஸ்காம் தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் ரிவிஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.